வணக்கம். தேதி 8/1/2026. கஞ்சா கஞ்சா கஞ்சா. அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்தும் கஞ்சா பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த முடிய தவிர முழுவதுமாக நிப்பாட்ட முடியல. இது யதார்த்த உண்மைதான். கடுமையான ரெய்டு எப்படி நடந்ததுன்னா 23, 24, 25 பார்த்தா கடுமையான ரெய்டு. ஆன்ஸ் வித்தவெல்லாம் சீலு நிறைய நடந்தது. பாராட்டலாம், அரசை பாராட்டுகிறோம். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பெட்டி கடைகள் சீல் செய்யப்பட்டன. இதான் உண்மை. இது சரியாம சொல்லுவாங்க நிறைய பேர். ஏகப்பட்ட பெட்டி கடைகள் ஃபைன் போட்டாங்க. 2வது டைம் 3வது டைம் அந்த ஆன்ஸ் புகையிலை வித்தவர்களுக்கு கஞ்சா நிறைய ஓட்டாங்க. சொத்தை சீஸ் பண்ணாங்க. ஐஜி ஆஸ்ரா கர்க் அவர்கள் பயங்கர பேர் வாங்கின உயர்நீதிமன்றத்தால் பாராட்டப்பட்டது ஐஜி ஆஸ்ரா கர்க். இந்த அளவு மருந்தும் அடிமைகள் குறையவில்லை. கஞ்சா அடிக்கிற அடிமைகள் குறையல. பட் இது அவங்க போய் தொலைறாங்க. பள்ளி மாணவர்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பள்ளி மாணவர்கள் பயன்படுத்திய போது கடந்த வாரம் ட்ரெயின்ல என்னாச்சு, சும்மா இருந்தன போய் வெட்டி 16, 17 வயது அந்த டீனேஜ் வயதுல அவங்க பந்தா பண்றதுக்காக ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன ஆகுது, கஞ்சா யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கஞ்சா விற்ற பிஜேபி நகர தலைவர் திரு ஜெய் கணேஷ் அவர்கள் ஒரு பெண்மணி கதறாரு. அவங்க ஹவுஸ் ஓனர், அவங்க பக்கத்தை விட எல்லாம் தெரிஞ்சவங்க. சார் இந்த மாதிரி நடக்குது. 2019 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் படிப்பறிவு கம்மி. திருப்பி அந்த இங்கே வருது சார். திருப்பி 2020 கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அது சுத்தி என்கொயரிக்கு வந்துருது. நான் இல்லாத நேரம் எனக்கு சரியா எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து வாங்க நாங்க என்கொயரின்னு சொல்லி கையெழுத்து போட்டேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க கேஸ. திருப்பி 2025 கலெக்டர் ஆபீஸ்ல, விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ்ல மனு கொடுக்குறாரு. திருப்பி அந்த மனுவும் சுத்துது. இப்ப என்ன ஆகுது, இவர்களால் குற்றம் சாட்டப்பட்ட திரு ஜெய் கணேஷ் என்பவர் கடந்த வாரம் தானே இந்த பேட்டியெல்லாம் வெளியில கொண்டு வந்தது யாருன்னா, நமது புலனாய்வு பத்திரிகை புலி திரு எம் முனீஸ்வரனுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ரிஸ்க் எடுத்து கொண்டு வந்தாரு. மான்கரி மேட்டர் நிறைய மேட்டர் எடுத்தாரு. யாருமே எடுக்க துணிந்த நிறைய மேட்டர் எடுத்தாரு. எடுத்ததுனால இவர் மேல கரெக்டா கஞ்சா விற்ற திரு ஜெய் கணேஷ் என்கிறாங்க. அவர் தானே கையை கத்தி குளித்துட்டாங்க. போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டார். கேஸ் வலுவான கேஸ் போடப்பட்டு தற்போது நமது புலனாய்வு புலிக்குட்டி ஜெயிலில் உள்ளார். அவர் குடும்பத்திற்கு ஆதலாக இருப்போம். அது வேற, எப்படியும் வெளியில கொண்டு வந்துடலாம். ஆனால் நல்லா பாத்துக்கோங்க, கஞ்சா விட்டுறது ஒருத்தர், கேஸ் கொடுத்தது இன்னொரு பெண்மணி. அவர் பாதிக்கப்பட்டார். அவருக்கு பொண்ணு இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வெளியில எப்படி போக முடியும்? ஊர்ல எல்லாம் கேள்விப்படுறீங்களா? வயிற்று நெருப்பு கட்டி அலையிருப்பாங்க தாய்மார்கள். மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ். வாரத்துக்கு 2 நாள் கறி போடுறாங்க. கறி கடை வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவங்க தம்பியை கஞ்சா விற்கிறது கூப்பிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு. அவங்க ஒரு 18 பக்கம் எழுதி அந்த கம்ப்ளைண்ட் நம்ம வாங்கிட்டோம். நம்ம அவங்கள பேட்டி, இப்ப நீங்க பார்க்க போற பேட்டி எப்பனா 25 நவம்பர்ல, அது யாருமே செக் பண்ணிக்கலாம், எந்த உயர் அதிகாரி செக் பண்ணலாம். 25 நவம்பர் 2025, கிட்டத்தட்ட 40 நாளைக்கு முந்தைய நம்ம பேட்டி எடுத்தோம். அரெஸ்ட் பண்ணது 3ஆம் தேதி. அரெஸ்ட் பண்ணது எதுக்காக? கஞ்சா விட்டோட பிடிக்கல. பேட்டி எடுத்த நமது திரு முனீஸ்வரன் புலனாய்வு பத்திரிகையாளர் பொய் வழக்கில் கைது. கத்திய வச்சு கிழித்துக்கிட்டாரு. கத்திய வச்சு குத்துறாலும் அவருக்கு நம்மளால ஏற்கனவே ஹைட் கம்மி, பாடி வீக்கு. நம்ம திறமையான தில்லானவர். பொய் வழக்கில் கைது செய்யப்பட அந்த பேட்டி அப்படியே போறோம். அந்த பெண்மணி பேட்டி பத்திரமா வைத்திருந்தோம். இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வரும் நினைச்சிருந்தோம். பேட்டி கொடுத்த தேதி 25 நவம்பர் 2025. நான் 2019 இருந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் என் வீட்டு பக்கத்துல கஞ்சா சப்பலையும் கணேஷ் புயலையும் விற்கிறாங்க. அவர் கட்சி நிர்வாகத்தில் பதவியில் இருக்கான்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. காவல்துறையில் இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். எந்த வேலையுமே பார்க்க விட மாட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து பண்ணுங்க, இல்லை நாங்கள் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு கூலிப்படையை ஏவி விட்டு உயிருக்கு ஆபத்தை ரொம்ப இது பண்ணுறாங்க. வீட்டிலேருந்து வெளியிலையும் போக முடியல, வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளேயும் போக முடியலை. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நீங்கள் எதாவது நடவடிக்கை எடுத்து எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுங்க. இல்லை எங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாமல் இருக்குது. இன்னைக்கு என்ன நடந்தாலும் அவங்க தான் பொறுப்பு. காவல்துறை எல்லாருமே இதில் ஒத்துருக்காங்க. வேலையை பார்க்க மாட்டாங்க. குடும்ப சண்டையை இழுத்து விட்டுட்டாங்க. வீட்டில இருந்து என்னன்னாலும் பண்ணுங்க, யாரும் வரமாட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்படி எங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். எங்கள் உயிர் பாதுகாப்புக்கு நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும். எங்கள் பிள்ளைய கெட்டி கொடுக்கவே விட மாட்டேன்றாங்க. இப்படி ரொம்ப பொம்பளை பிள்ளைகளை பூரா அடிச்சு விரட்டி பற்றி விட்றாங்க. பக்கத்தில் யாருமே குடியிருக்க முடியலை. நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் தான் நல்லபடியாக முடிச்சு எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. நாங்கள் கோழிக்கடை நடத்திக்கிட்டு இருந்தோம். கூலிப்படையை வச்சு வேலை பார்க்க விட மாட்டாங்க. இந்த கஞ்சா பிரச்சனைனால எங்கனையும் வேலை பார்க்க முடியல. பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்காரங்களை வச்சு ரவுடிகளை வச்சு மிரட்டி காவல்துறை எங்கள் மேலே களவு கேஸு போட ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் தான் எங்களை என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்து இது பண்ணி விடணும், காப்பாற்றி விடணும்.
பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு வாழ முடியல எங்களால. கிட்டத்தட்ட 40 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இதுதான் இன்றைய புலனாய்வு பத்திரிகைகள் நிலைமை. இதுல இன்னொன்னு சொல்லிக்கணும்னா, எந்த பெரிய பத்திரிகை இந்த மாதிரி மேட்டர் போடவே மாட்டாங்க. அதுல வந்து நம்மளுக்கு 1000 கருத்து வேறு பிறந்தாலும் தினமலரை பாராட்டுகிறோம். கடந்த வாரமே விருதுநகர் மாவட்டத்துல பஸ்ல போற பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சாவை எப்படி ஓசியில கொடுத்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள விற்பனை ஏஜென்டா மாத்துறாங்க ஒரே பத்திரிகை தினமலர் மட்டும்தான். 1000 கருத்து வேறு ஒண்ணு தமிழ் நம்மளுக்கும் மோசமா எழுதியிருக்கோம், அது வேற விஷயம். ஆனால் துணிந்து சில விஷயங்களை வெளியிட்டது தினமலர் பத்திரிகை மட்டும்தான். மத்த யாருமே வெளியில விடல. ஒரு சில விஷயத்தை வெளியில் கொண்டு வந்து, ஒரு கொலை வெளியில் கொண்டு வந்த பத்திரிகை நியூஸ் எடிட்டரை சம்மன் கொடுத்து கூப்பிடாரு டிஎஸ்பி. இதான் இன்றைய நிலைமை. அதுக்கப்புறம் அவர் மதுரை ஹைகோர்ட், மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு போனார். சென்னை கிளை மதுரையில இருக்கு. இது வேற. ஒரு மொத்தமே 2-3 பேர் புலனாய்வு பத்திரிகையாளர் தான் மோதுறாங்க. கிட்டத்தட்ட விருதுநகர் மாவட்டம் எடுத்தீங்கன்னா 100க்கு மேல பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. என்ன அசோகர் மரத்தை நட்ட மாதிரி கலெக்டர் என்ன பண்ணாலும் போய் நியூஸ் எடுப்பாங்க. கலெக்டர் அவர் டியூட்டி பண்றாரு, எஸ்பி அவர் டியூட்டியை பண்றாரு. அது சாதாரண செய்தி. புலனாய்வு செய்தி எடுப்பதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உயிரை பணயம் வைத்து களத்தில் எடுக்க வேண்டியது புலனாய்வு பத்திரிகையாளர் தான். புலனாய்வு பத்திரிகைகள் யாரும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை போது ஓடி வராங்க, சார் காப்பாற்றும் அப்படிங்கிறாங்க. இல்ல ஒரு 2-3 அட்வொகேட் பேசுறாங்க. எனக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே சார் என்ன பண்ணலாம்னாங்க, ஆதாரம் வெயிட்டா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த நியூஸ் எடுக்க வேண்டியது 3 மாசத்துக்கு முன்னாடியே. இந்த பேட்டி எடுத்தது 45 நாளைக்கு முன்னாடி. கைது செய்யப்பட்டது 3/1/2026. விற்றவர் ஜாலியா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறார். செய்தி கொடுத்த பெண்மணி வெளியே, செய்தி சேகரித்த புலனாய்வு பத்திரிகையார் உள்ளே. அந்த பேட்டியை அப்படியே பாருங்க. இது போக இன்னொரு ஆடியோ நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவோம். எங்களுக்கு துணையாக இருந்த வக்கீல்களுக்கும் வக்கீல்களின் எழுத்தர் சங்க தலைவர் திரு தமிழ் அவர்களுக்கும் மிக்க நன்றி. தொடரும்.